ஷே எப்பா நந்தி சூரியன் கணக்கு படுதம்பா. எல்லா படையும் எல்லா நீதிமன்றமும் தமிழ்நாடு முழுவதும் போகுது. அப்போ தமிழ்நாடு முழுவதும் உள்ளே போனால் என்ன நடக்கும்? என்னப்பா நடக்கும்? சாவு எண்ணிக்கை போகும். சாவு எண்ணிக்கை போகும். ஒவ்வொரு நீதிமன்றத்தில் பூரா தப்பு செஞ்சவனை பூரா காப்பாற்ற கையெழுத்துக்கள் போட ஓடு ஆடு பாடு மாதம் 30 நாள் முடிஞ்சவொடனே சம்பள கணக்கு எல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கிறவன் அனைத்தும் உள்ள வழக்காடி வழக்கு ஓடி 30 நாளில் நல்லா மாதந்தோறும் நல்லா அந்த பேப்பரை வச்சு குளிர் காஞ்சி போகிறான். இப்போ தான் அட்டி கொடுக்க போகிறான். படைகள் அத்தனை படைகள் உள்ள ஜாமீனா தெரியாத அளவு தானே விளையாடுதான்ப்பா. கோர்ட்டில் நீதிமன்றத்தில் ஜாமீனா கடவுள்லாம் தெரியாத அளவு தானே விளையாடுதான். இந்த விளையாட்டை இப்போ தான் எடுப்பான். இப்போ தான் இந்த விளையாட்டுக்கு பட்டணம் தட்டுவான். உள்ள படைகள் எல்லா படையும் போகல எதாவது நீதிமன்றத்தில் களை எடுக்கணுமோ களை எடுத்து ஒன்று ஒன்றா சாவு எண்ணிக்கே போகும். இதுதான் கணக்கு. கடவுள் உட்கார்ந்த பிறகு நீதிமன்றம் கோர்ட்ஸு நடத்தக்கூடாது. அவற்றை நீதியை கேட்கணும், நியாயத்தை கேட்கணும். அநியாயப்பட்டு வச்சுருக்கான் அப்படிங்கிற கேள்வி நீதிமன்ற கோர்ட்டில் வந்து கேட்கலை. அப்போ படைகளை உள்ளே விட்டு களை எடுத்து விட்டுருவான். இப்போ நாங்கள் உள்ளே போய் மிதிப்போம். எல்லா படைகளும் உள்ளே போகுதுப்பா நந்தி எல்லாமே. அப்போ கண்ணீர் கூத்தலுமாக ஒவ்வொரு நீதிமன்றத்தில் இருக்கும். அப்போ தானே தேடுவான். கடவுள் ஒன்று உட்கார்ந்துருக்காரு, நம்ம இவ்வளோ நாள் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம், நடத்தக்கூடாது. அவர்கிட்ட கேள்வி வைப்போம். பூரா தப்பு செஞ்சு வச்சுருக்கான், விவசாயத்தை அழிச்சிருக்கான், பூரா மலைகளை உடைச்சிருக்கான், பூரா டாக்டராக மில்லு தொழிற்சாலை கெட்டி பூரா பாலாக்கி வச்சுருக்கான். அவர்கிட்ட போய் நம்ம கேட்கலன்னா இது பெரிய சிக்கல். ஏற்கனவே 7 உள்ள கணக்கு இருக்குப்பா, உழைச்சொல்லே கணக்கு இருக்குது, கேட்க மாட்டான். அடி கொடுக்க ஒவ்வொரு நீதிமன்றமும் தேடுவான் அப்படின்னு கணக்கே உள்ளே இருக்குது. 3 பாயிண்ட் வச்சுருக்கான்ப்பா. ஒன்று தரமட்டமாக அழிப்பான். 2வது கணக்கு பூரா சூரியங்கிற கணக்கு நட்சத்திர கணக்கு அவங்க கையில் இருக்குது. விடிவு இப்போ இந்த காலில் அவன் தான் தூக்கி எறிதான். விடிவு அடையிறது பேக்கில் தூக்கி எறிவான், அடையும். இதுதான் கணக்கு. ஆனால் அந்த நட்சத்திரத்தில் எல்லாமே சொல்லி முடிச்சிடும். இப்போ வெளிநாட்டில் பனிக்கட்டி இறக்கிட்டான். இந்த மானிட பேலை உட்கார்ந்த வீட்டுக்குள்ளே அவன் உலக நாடு மானிட பேலை ரத்தத்தை உரைய வச்சு கண்டார ஓலிமனை அப்படியே ஆணும் பெண்ணும் கொன்றணும் அப்படின்ட்டான். அந்த மாதிரி செய்வான். புரியுதா? ஏன்னா உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு கணக்கு எடுக்கலைன்னா அப்போ எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ கோர்ட்டுக்கு உள்ள எல்லா படைகளும் உள்ளே வரும். நான் தான் கூப்பிட்டு போகிறேன். பதவி இன்றைக்கி ஓப்பன் பண்ணுவான், எல்லாம் திறப்பான். இன்னையிலேருந்து ஆட்டில் நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்கறிஞர் தலைவர் செத்து போனா, வர்றவன் போகிறவன் செத்து போனா 1 2 அப்படிங்கிற லிஸ்ட்டு அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் ஆன்லைனில் கம்ப்யூட்டரில். அப்போ கணக்கு பார்க்கல சர்ச்சி கோச்சார் ஆணும் வேணும். இது என்ன சாவு எண்ணிக்கை பயங்கரமாக இருக்குது. இன்னையிலேருந்து கணக்கு வழக்கு எல்லாம் நீதிமன்றம் கோர்ட்டில் எல்லாம் சர்ச்சி கோச்சார் ஆண்டுமேனு பார்த்துக்கோ, வழக்கறிஞரும் பார்த்துக்கோ. பார்க்காம இராத. இல்லை சாவு எண்ணிக்கை உள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும். பூரா படைகள் நெரிக்க போகுது, நெரிச்சு தூக்கி எறியும். கன்னிமார் வருதுப்பா. இன்னையிலேருந்து என் கூட கன்னிமாரே உள்ள காலை வைக்கி, ஜோடியோட காலை வைக்கி நெரிச்சிரும். கணக்கு பார்க்கவா பாரு என்ன கூத்து நடக்குன்னு பாரு. தெற்கு பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் 1 மிதிக்கிற மிதியில். 2வது கணக்கு நீதிமன்றம் சிலிவுத்தூர். 3வது மதுரை. அடுத்து சர்ன்னு சென்னை மெட்ராஸ் போய் முடித்தோடனே கன்னியாகுமரிக்கு வருவோம். எல்லாம் முடிஞ்சு டெய்லி இதான் எங்களுக்கு வேலை. நெரிக்க உட்காந்து வாசிக்கிறத பார்ப்போம் அப்படின்னு நானே சொல்கிறேன். சூரியன் இப்போ அடிப்பான், நெரிச்சு அடிப்பான். தமிழ்நாடு தான் உட்கார்ந்த பிறகு நீதிமன்ற கோர்ட்டு நடத்தக்கூடாது. 1. 2வது கணக்கில் எலெக்ஷன் ஓட்டு முத்திரை வாங்கக்கூடாது. இவனுங்களுக்கு அறிவுரை கொடுக்கறது நீதிமன்ற கோர்ட்டுலேருந்து கொடுக்கணும். இங்கே வாடா, ஒவ்வொரு கட்சிக்காரன் இவ்வளோ கேஸ் இருக்குது, நிலுவையில் இருக்குது, கணக்கை முடி அப்படிங்கிற கணக்கு அவங்க வரல. கணக்கு கொடுக்கணும், கணக்கு வரல. இன்னும் கொடுக்காம உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? அப்போ இது ஒரு விளையாட்டா அப்படிங்கிற கேள்வி கேட்கான் நீதிமான். நொறுக்கி விட்ருவான்ப்பா, சொல்ல முடியாது. முக்கால் சத்தியம். எலெக்ஷனுக்கு ஆடுதான் பாடுதான் பயங்கரமான ஆட்டத்தில் நிற்கான். கண்டாரா ஓலிமானுங்க ஆட்டத்தில் இருக்கா. முக்கால் சத்தியம். இன்றைக்கி வாரம் நீதிமன்ற கோர்ட்டில் எப்படி அலற விடுதோம்னு பார். முக்கால் சத்தியம்.